ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, நல்லா மேலே ஜூஸியாக உள்ள நல்லா பால்கோவா ஸ்டஃபிங்கோட செம்ம டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணலாம். வாங்க, டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு கடாயில் நாம் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பால் நல்லா சுருண்டி நல்லா கோவா பதத்துக்கு நமக்கு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கோவாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப் மைதா நமக்கு ஒரு 7லேருந்து 8 பூரி பண்ணலாம். பெருசாக சின்னதானா ஒரு 10 பூரி வரும். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி பண்ணலாம். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட்டில் உப்பு ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது இதில் ஒரு 2.5லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் அந்த மாவில் நல்லா கிளறி வரணும். நம்ம புட்டு மாவு எடுப்போம் இல்லைங்களா, கையில் பிடிச்சா ஒரு புடி மாதிரி வரணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நாம் எண்ணெயை நல்லா விட்டு இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொடி நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறமா இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். சைடில் நாம் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி இந்த சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் நமக்கு லைட்டாக மெல்ட் ஆகி வருது. இதை நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த ப்ரௌன் கலரில் மாறி வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேரமலைஸ் ஆகி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்கோவாவை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இதோட கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். நமக்கு ஒயிட் கலரில் இருக்கிற பால்கோவா பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலரில் நமக்கு மாறி வந்துடும். ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு இப்போது இதை நல்லா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு நாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போது சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நல்லா சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த அளவுக்கு நல்லா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நடுவில் நாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால்கோவாவை வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் நல்லா மடக்கி விடுங்க. மடக்கி விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாற்றணும். இந்த மாதிரி மாற்றி அப்படியே இன்னும் 2 மடக்கு மடக்கிட்டு நாம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா இது சென்டராக பார்த்து நீங்கள் குத்தி விடுங்க. இப்படி நீங்கள் குத்தி விடும்போது நமக்கு பிரிஞ்சு வராது. அதே சமயத்தில் கிராம்போட டேஸ்ட்டு நமக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா பூரியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் ஃப்ளேமும் லோவில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பூரியாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் நமக்கு வரணும். அந்தளவுக்கு நாம் ஈஸியாக இதை பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக ஹேண்டில் பண்ணாதீங்க. லைட்டாக அப்படியே திருப்பி விட்டு நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பூரியை வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் கீழே போட்டு இதை இப்படி இது பண்ணும்போது அதில் இருக்கிற லைட்டாக இருக்கிற எண்ணெயும் நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இப்போது வேறு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த பாகு நமக்கு வந்து எந்த ஒரு கம்பி பாகு பதம் அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு அந்த தண்ணியில் இந்த சுகர் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா சுகரில் ஏதாவது தூசு இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த வடிகட்டிலே நமக்கு வந்துடும். இப்போது இந்த சர்க்கரை பாகில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஸ்வீட் பூரி,
பால்கோவா பூரி. அதை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு 10 to 20 மினிட்ஸ் விடுங்க. நமக்கு சூப்பரான பால்கோவா ஸ்வீட் பூரி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக்